இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடையை குறைப்பதற்கு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் ரொட்டி செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிறுதானியத்துல ஒன்று கம்பு இந்த மாதிரி சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்பப்பா அம்மா சிறுதானியத்துல ஒன்று கம்பு, இந்த மாதிரி கம்பு சிறுதானியத்துல ஒன்று கம்புப்பா. இதுல மிஷின்ல கொடுத்து மாவு திரிச்சு வச்சிருக்கேன்ப்பா. ஆனா பலசர் கடையிலையும் கிடைக்கிது. கம்பு மாவு கேட்டோம்னாக்கா உங்களுக்கு கம்பு மாவு பலசர் கடையில் எல்லா கடையிலுமே கிடைக்கிதுப்பா. நம்ம எல்லா பலசர் கடையிலையும் கம்பு மாவுன்னு கிடைக்கிது. இதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கப்பு கம்பு மாவு எடுத்திருக்கேன்ப்பா. இது 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் முழு கப்பு. இந்த கப்பில் நான் உங்களுக்கு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இது 1/4 கப்புப்பா. நான் எடுத்தது 1 கப்பு. இது 1/4 கப்பு. இந்த 1/4 கப்பில் கடலை மாவு போட்டுக்கிடுவோம். கடலை மாவில் அதிகமான புரோட்டீன் இருக்குப்பா. 1/4 கப்பு போட்டிருக்கேன். நம்ம ஸ்பூனில் பார்த்தோம்னா 3 ஸ்பூனு கடலை மாவு வரும். அதே 1/4 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிடுவோம். கோதுமை மாவும் கடலை மாவும் ஒரே அளவுக்கு போட்டுக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளுப்பா, எள்ளு போட்டுக்கிடுவோம். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடியும் நல்லா கருகருன்னு வளரும். இப்போப்பா அம்மா தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூனுக்கு தயிர் விட்டுக்கிடுவோம். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கோம். லைட்டாக கொஞ்சம் பாதி அளவுக்கு துருவி போட்டுக்குவோம். இஞ்சி நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஜீரண சக்தியை நல்லா நமக்கு தரும். இப்போ ஒரு பச்சை மிளகாப்பா, ஒரு மீடியமான பச்சை மிளகாய், இதையும் நல்லா நம்ம பொடிசாக நறுக்கிக்கிடுவோம். ஒரு மீடியமான பச்சை மிளகாய் நறுக்கி போட்டாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போப்பா அம்மா இடிக்கிற கல் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிடுவோம். நம்ம வெயிட் லாஸுக்குப்பா சீரகம், மிளகு, இஞ்சி, மஞ்சத்தூள் இது பூரா நமக்கு உடம்புல நல்லா செஞ்சுன்னா நமக்கு ரொம்ப வெயிட் ஏற்ற விடாதுப்பா. வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. இப்போ இதை நல்லா 1-2மா நல்லா நுணுக்கிக்கிடுவோம்ப்பா. இப்போ நல்லா 1-2ஆ நல்லா இடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம மாவில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. இது பிங்க் சால்ட்டு, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. இது ஓமம்ப்பா. இது ஓமம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லா ஜீரண சக்தியும் தரும், நல்லா வெயிட்டை குறைக்கக்கூடியது இந்த ஓமம். ஓமத்தை அடிக்கடி இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வெயிட் நல்லா குறையும்ப்பா. நல்ல ஒரு மணமும் கிடைக்கும். இதை நல்லா கசக்கி இப்படி போட்டுக்கிடுவோம். அம்மா மல்லி இலை எடுத்திருக்கேன். இப்போ எந்த ஒரு இது நம்ம டிஷ் செஞ்சாலும் மல்லி நிறையா சேர்ப்பேன். நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட்டை குறைக்கக்கூடியது இந்த மல்லி இலை. அதனால் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ மல்லி இலையை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டாச்சு. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். 1 ஸ்பூன் நம்ம சர்க்கரை போட்டுக்கிடுவோம்ப்பா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்குவோம். அப்புறமா எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு. பிசு பிசுன்னு ஒட்டுது. கொஞ்சம் தேவைப்பட்டால் நம்ம மாவு போட்டுக்கிறோம். இப்போ இந்த இதில் தான் நான் தண்ணி எடுத்துருந்தேன். இப்போ நம்ம 3/4 கப்பு ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு எப்படி பண்ணிடுறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஆனால் மாவு கையில் ஒட்ட தான் செய்யுது. அப்போ மாவு கொஞ்சம் தண்ணி பசையாக இருக்குது. இது கோதுமை மாவு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு போட்டுக்கிடுவோம். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. நம்ம 1 ஸ்பூனு நம்ம மாவு போட்டுக்கிட்டோம். பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா மாவு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். எல்லாம் செட் ஆகிக்கிறோம். இப்போ 15 நிமிஷம் மாவை ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம்ப்பா. ஓப்பன் பண்ணுவோம். நல்லா மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா பிசைஞ்சுக்கிடணும். நம்ம இப்போப்பா நம்ம உருண்டை போட்டுக்கிடுவோம். உருண்டை போட்டுக்கிறோம்ப்பா. கையில் மாவு விட்டுது. லைட்டாக எண்ணெயை லைட்டாக தொட்டு உருண்டை போட்டுக்கிறோம். அப்போ மாவு நம்மளுக்கு கையில் ஒட்டாது. உருண்டை போட்டாச்சு. இப்போ நம்ம மாவு கொஞ்சம் வச்சுக்கிடுவோம். கோதுமை மாவு தான் இது. இப்போ நம்ம எப்பயும் போடுற மாதிரி சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே போட்டுக்கிறோம். மாவு முன்னையும் பின்னையும் நல்லா தடவிக்கிறோம்.
இப்போப்பா நமக்கு வந்து வெறும் கம்பு மாவு போட்டு நம்ம இது செய்யணும்னா ரொட்டி வர்றது கொஞ்சம் பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கம்பு மாவு, கடலை மாவு, கோதுமை மாவு இது 3 போட்டு நம்ம செய்கிறோம். அதனால் சப்பாத்தியும் நல்லா வரும். நம்ம வெயிட் குறைகிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை எடுத்து பிளேட் வச்சுக்குவோம்ப்பா. இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு ரொட்டி தவா வச்சுருக்கேன். ரொட்டி தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெளிச்சு வச்சுருந்த நம்ம ரொட்டியை இதில் போட்டுக்குருவோம். வேகட்டும் நல்லா. இப்போப்பா மேலே நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஊறக்கரைத்தை அப்படியே துணியை வச்சு நம்ம அமுக்கி விடுவோம். இப்போ வந்து நம்ம பிரட்டி போட்டுருவோம். பிரட்டி போட்ட பக்கத்துலேயும் நல்லா அமுக்கி விடுவோம். விட்டோம்னா கேஸ் மிச்சமாகும். நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும். ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி லைட்டாக தடவிக்கிடுவோம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லெண்ணெய்ப்பா, செக்கெண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும். விரட்டி போட்ட பக்கமும் கொஞ்சம் தடவிக்கலாம். நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. லேசாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த மில்லட்டில் இப்படி ரொட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும்ப்பா. இப்போ அம்மா வந்து வீட்டில் வந்து கறி குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த குழம்புனாலும் சரி, கறி குழம்போ சாம்பாரோ என்ன கிரேவி வச்சுருக்கீங்களோ தொட்டு சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு வேணும்னா நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். டெய்லிப்பா காலையில் 2 சப்பாத்தி சாப்பிடுங்க, நைட் 2 சப்பாத்தி சாப்பிடுங்க. நல்லா உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும்ப்பா. நல்லா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.